வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஹேர் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான். ஏன்னா எல்லாருக்கும் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஸ்மூதனிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நான் இப்போ பண்ண போகிற ஒரு ஈஸி ரெசிபியில் நம்மளோட ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போது இங்கே நான் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற பிளெயின் ரைஸ். எந்த ரைஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. அதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தண்ணி ஊற்றி அதை வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம தண்ணியை 24 hours நம்ம விட்டுடணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ரைஸில் ஸ்டார்ச் இருக்குது. அந்த ஸ்டார்ச் ஃபர்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதில் நமக்கு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. நம்ம ஹேரை ஸ்மூத் ஆக்கும் அண்ட் ஷைனியும் ஆக்கும். ஸோ இந்த பாட்டிலில் நான் 24 hours சோக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரைஸை. இது நான் நேற்று சோக் பண்ணின வாட்டர். நம்ம பாட்டி அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இந்த தண்ணியை நம்ம குளிக்கும்போது ஷாம்பு வாஷ் பண்ண அப்புறமா நம்ம இதை ஒரு ரின்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். நம்ம நல்லா ஒரு தடவை ரின்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு இந்த வாட்டர் நம்மளோட ஹேரை ஸ்மூதர் அண்ட் ஷைனியர் ஆகும். சரி, உங்களுக்கு அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு, இந்த வாட்டரில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. ஹேர் ஃபாலை நிச்சயமாக உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். நீங்கள் ஒரு 10 days நீங்கள் ரின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் twice a week தாராளமாக நீங்கள் உங்கள் ஹேரை இந்த வாட்டரில் நீங்கள் ரின்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்ப்ரே ரெடி. இந்த ஸ்ப்ரே என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷன்ஸ் எடுத்து குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி உங்களோட ஹேரில் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணிக்கங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விடுங்க. நீங்கள் தண்ணியை அப்படியே நீங்கள் ரின்ஸ் பண்ணாலும், ஹேர் ரின்ஸ் பண்ணும்போது இது பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு ஹேர் ரின்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஓவர் நைட் கூட நீங்கள் விடலாம். யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் ஆன் யுவர் ஹேர் ஓவர் நைட். ஸோ உங்களுக்கு அது ஸ்கேல்ப் லிட்டில் ஒர்க். கம்மியாக நீங்கள் தண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்சார்ப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அப்சார்ப் பண்ணிவிட்டு யூ கேன் லீவ் இட். இதை நீங்கள் 1 week ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இந்த 2 times நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது நீங்கள் ஸ்டோர் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ காமிச்ச டிப்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதை மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, யூ வாண்ட் சம் டிப்ஸ் ஃபார் யுவர் ஃபேஸ் ஆர் யுவர் ஹேர், ப்ளீஸ் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் see your comment and I will post accordingly. And don't forget to like, share and subscribe Ritika's Just My Way.